மீனாவை வெளியெல்லாம் வந்து ரொம்ப பெரிய புலி மாதிரி காமிச்சிட்டு வீட்டுக்குள்ளார ஏன் இவ்வளோ ஒரு எலி மாதிரி காமிக்கிறாங்கிறது புரியல. சீதா மீனா கிட்டக்க முத்துவை பற்றி தப்பாக பேசி அவர் ரவுடி தானே, அவர் தான் பண்ணியிருப்பார், என் புருஷனை நான் நம்புறேன், உன் புருஷன் என்ன சொன்னாலும் நம்பாத அப்படின்ட்டு வந்து கிறுக்குத்தனமாக பேசுகிறாங்க. முத்துவை பற்றி இது நாள் வரைக்கும் அவங்க புரிஞ்சிக்கவே இல்லைன்னு நமக்கு தெரியல. இதை சத்யா சந்திராலாம் வந்து இப்போ மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது இன்னும் கடுப்பாக வராங்க வேற இவங்க. ஒரு கட்டத்தில் கடுப்பாகி சீதாவை பலாரம் அரைஞ்சிட்டு மீனாவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் வர வழி ஃபுல்லாக அவங்களுக்கு அது மனசு வலிக்குது. இனிமேல் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன்னு போன சீதாவுக்கும் மனசு வலிக்குது. அவங்க ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக வந்து ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இவங்களுக்கு வண்டியை கூட ஒழுங்காக ஓட்ட முடியல, வீட்டுக்கு வந்து படுத்துடுறாங்க. இதுக்கிடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ யோகா கிளாஸில் இப்போ புதுசாக ஆட்கள்லாம் விஜயா கூப்பிட்டு வர, அதில் ஒரு ஆள் சிவன் வரவர் பார்வதி மேலே ஒரு லவ் பண்ணிருக்காரு. ஸோ அது ஒரு ட்ராக்காக கவிதையெல்லாம் எழுதுறாருன்னு சொல்லிட்டு அந்த காதல் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் இப்போ வந்து தூங்கிட்டு இருக்க மீனா மூஞ்சியில் தண்ணியெல்லாம் விட்டு எரிஞ்சு இப்போ விஜயா தேவையில்லாத வேலை பண்ணுறதுக்கு இப்போவாச்சும் மீனா கோவப்படுவான்னு பார்த்தா பேன்னு நிற்கிறாங்க. அண்ணாமலை கோவப்படுற மாதிரி சும்மா கோவப்பட்டு அப்படியே விட்டுருவாரு. இந்த பக்கம் முத்து எவ்வளோதான் அசிங்கப்பட்டாலும் திருப்பி மீனா சமைச்சிரு மீனா அப்படின்னு மீனாவை சமைக்க விட போகிறாங்களான்னு தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.